ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த வேலையை விட்டு நீங்க வந்துருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை சரியா ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகத்துல நீங்க நேர்த்தியாய் வாழ முடியாது. உங்க உலகத்தினுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை கூட நான் பார்க்குறேன். அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? ஏன் இப்படி வாழணும்? இந்த காரியத்திற்கு, இந்த இருளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனால வெளிச்சத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழவே முடியாது. உங்களுடைய பலவீனத்தை, எடுக்க முடியாத சில பலவீனத்தை, மாற்ற முடியாத சில காரியத்தை, மாற்ற முடியாத சில குணங்களை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமென் சொல்லுங்கள்.